கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் இந்த தியான வேலைக்கு உங்களை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையாகிய 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து இந்த தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? இன்னைக்கு பிரசங்கத்தோட தலைப்பு இதுதான். ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? எது ஒளி, எது இருள், ஐக்கியம்னா என்னது, அதை குறித்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதே போல் ஒரு காரியத்தை நம்ம விளங்கி கொள்ளணும். முதல்ல இருள்னா என்ன, ஒளினா என்ன, ஏன் ஐக்கியம் கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது எப்படி கற்றுக் கொடுப்பார்? எப்படி ஜெபிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தருவார். அப்புறம் எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி தருவார். எப்படி உபவாசிக்கக்கூடாதுன்னு சொல்லி தருவார். அப்புறம் எப்படி உபவாசிக்கணும்னு சொல்லுவார். எப்படி தான தர்மம் பண்ணவே கூடாதுன்னு சொல்லி தருவார். எப்படி பண்ணணும்னு சொல்லி தருவார். ஸோ அப்போ இன்றைக்கி நாம் இந்த வசனத்தில் இருக்கிற மாதிரி ஒளிக்கும் இருளுக்கும்ங்கிறத நம்ம முதல்ல இருளுங்கிற காரியத்தை பார்ப்போம். அதுக்கு அடுத்தது ஒளியை குறித்து நம்ம பார்க்கலாம். ஏன் ஐக்கியம் கூடாதுன்னு ஆண்டவர் நம்மளை கமாண்ட் பண்ணுறாருங்கிறத புரிந்து கொண்டால் நாம் இனி வருகிற நாட்களில் விதைப்பும் அறுப்புங்கிறத பார்க்குறோம் இல்லையா. சரியான விதையை ஒளியின் பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்ம விதைக்கும் பொழுது இருளோடு கலவாமல், மற்ற காரியங்களோடு ஐக்கியம் பண்ணாமல் நம்ம ஆண்டவருக்காக அவர் வழியில் நடக்கும்பொழுது நம்முடைய அறுவடை கற்பனைக்கு எட்டாத வகையில் 30, 60, 100 மட்டும் இல்லை, 1000 மடங்கு ஆசீர்வாதத்தையும் கோடா கோடி பெருக்கத்தையும் கொண்டு வரும். ஸோ அதனால தான் கர்த்தர் நம்மளை அழைப்பு அப்படிப்பட்டது. நாம் எதை விதைக்கிறோம்ங்கிறது ரொம்ப கவனமாக செய்யணும். சரி, முதல்ல நம்ம இருள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த இருளையும் ஒளியையும் ஏன் இருக்குது, அதை யார் உண்டாக்குனா அப்படின்னு பார்த்தா, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 45வது அதிகாரம் 7வது வசனம் பாருங்கள். ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே, கர்த்தராகிய நானே இவைகளையெல்லாம் செய்கிறவர். பாருங்களேன், அவர் தான் உண்டாக்குனார். ஒளியை படைச்சாராம். அதனால் இருளை ஆண்டவர் தானே படைச்சார். அதனால் நான் இருளை விரும்புகிறேன்னு போகக்கூடாது. நம்ம ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்லித்தராரு. படைத்தவர் அதை பிரிக்கிறார். எங்கே பிரிக்கிறாரு? முதல்ல படைக்கும் பொழுதே பிரிச்சுறாரு. ஆதியாம் புஸ்தகம் 1 அதிகாரம் 4வது வசனம் பாருங்கள். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். அப்போ என் வாழ்க்கையில் இருளும் இருக்கலாம், வெளிச்சமும் இருக்கலாம், ஒளியும் இருக்கலாம், பிசாசும் இருக்கலாம், இயேசுவும் இருக்கலாம், நான் தப்பும் செய்யலாம், நான் ஆண்டவர் வழியும் நடக்கலாம். அப்படி இருமனமாக இருக்கக்கூடாது, 2 காரியமாக இருக்கக்கூடாது, 2த்துக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லி தான் அதை ஃபஸ்ட்டுலேயே பிரிச்சுட்டார். பாருங்கள், உருவாக்கும் பொழுதே, சிருஷ்டிக்கும் பொழுதே பிரித்து வச்சிடுறாரு. பிரிச்சுட்டு அதை அப்படியே விடலை. ஏன் பிரித்தாருங்கிறதையும் நம்மளுக்கு வேதம் சொல்லித்தருது. பிரசங்கி 2:13. இருளை பார்க்கலும் வெளிச்சம் எவ்வளவு உத்தமமோ அவ்வளவாய் மதியினத்தை பார்க்கலும் ஞானம் உத்தமம் என்று கண்டேன். அப்போ வெளிச்சம்ங்கிறது உத்தமமான காரியம். இன்னும் கேட்டிங்கன்னா, புதிய ஏற்பாடு இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது அவர் ஒளியாக இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ வேணும்னா கொஞ்சம் கூட அவர்கிட்ட இருள் கிடையாது, கொஞ்சம் கூட அவர்கிட்ட அநீதி கிடையாது. அவர் நியாயாதிபதி, அவர் நீதியும் நியாயம் செய்கிற பிரியமுள்ள தேவன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இதெல்லாம் விளங்கி கொள்ளணும். அப்போது இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் கிடையாது, ஐக்கியம் கிடையாது. ஏன்னா இருளை ஒளியை படைத்தவர் அவர் தான் இருந்தாலும் படைத்ததுமே அவர் பிரிக்கிறார். வெளிச்சத்தையும் இருளையும் தனித்தனியாக பிரிக்கிறார். ஏன்னா வெளிச்சம் உத்தமமானது, நல்லது, நம்ம வாழ்க்கைக்கு ஒளி கொடுக்கக்கூடியது. நம்ம வாழ்க்கை இருண்டு போகிற சூழ்நிலை வரும்பொழுது அவருடைய ஒளி நம்மளை பாதுகாத்து நடத்துது. யோபு கூட சொல்கிறான் இல்லையா, நான் இருளை கடந்து போகிறேன், அந்த டைமில் என்னுடைய தலை மேலே உம்முடைய தீபம் பிரகாசித்தது. அப்போ வெளிச்சம் எனக்கு உதவி செய்ய என்னுடைய கஷ்டங்களை கடந்து நான் போகிறேன். அப்போ இருளை தொடர்ந்து தேவரீர் நீர் ஒளியாக வருகிறீர். அப்போ நம்மளை எப்பவும் ஆண்டவர் பின்தொடர்ந்து வராருன்னா நம்ம அவரை பின்தொடர்ந்து போகணும், அவருடைய வழியில் நடக்கணும். அதனால தான் அது பரிசுத்தமானது. அது ரெண்டும் ஒன்றா சேராது. அதனால் நிறைய இடத்துல பாருங்களேன், இதையும் செஞ்சுக்கிட்டு அதையும் செஞ்சுக்கிட்டு சொல்லுவாங்கள்ல, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால். அப்படி நம்ம வாழக்கூடாதுங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா ஆழத்தின் மேல் இருள் இருந்ததுன்னு ஆதியாகமம் புஸ்தகம் 1:2 இருக்குது. அப்படின்னா ஆழம்னா என்ன? நிறைய பேர் உள்ளத்தின் ஆழத்தில் நிறைய காரியங்களை மறைச்சி வச்சுக்கிட்டு வெளியில் என்ன பண்ணுறாங்க, நான் இயேசுவோட பிள்ளை, நான் வெளிச்சத்தின் பிள்ளை, நான் ஒளியின் பிள்ளை, ஆண்டவர் நான் என்ன ஜெபம் பண்ணாலும் கேட்டுவார். அப்படி இல்லை பாருங்கள். நம்ம வெளியில் நடிச்சிடலாம், மற்றவர்களை ஏமாற்றிடலாம். ஆனால் வெளிச்சம் இருளை பிரிக்கிறது.
இருளை தொடர்ந்து வந்து வெளிச்சம் வரும்போது, இப்போ ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூம் இருட்டாக இருக்குது, நம்ம என்ன பண்ணுறோம், போயிட்டு ஒரு சுவிட்சை போடுறோம். சுவிட்சை போட்டதும் இருள் வந்து போராடுதா? கிடையாது. டக்குன்னு வெளிச்சம் வந்துடுது. அப்போ இருள் காணாமல் போகுது, வெளிச்சம் வருது. நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தருடைய வழியில் நடக்க நடக்க உங்கள் வாழ்க்கையில் இருள் அது காணாமல் போகும். நீங்கள் வெளிச்சத்தில் நடந்து கொண்டே இருப்பீங்க. அப்போ நம்ம இதை விளங்கி கொள்ளணும். தேவன் எந்த பகுதியிலலாம் நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காமல் இருக்குமோ அதுலலாம் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கணும். சில பேர் இருளுங்கிற கோபத்தை உள்ளே மறைச்சி வச்சுருப்பாங்க, கசப்புங்கிற இருளை ஒழிச்சு வச்சுருப்பாங்க, வைராக்கியம்ங்கிற ஒரு சகோதரன் பகைக்கிறான், அப்படி பகைக்கிறவன் இருளில் நடக்கிறான் அப்படின்னு வேதம் நம்மளுக்கு சொல்லித்தருது. ஸோ அதனால தான் நம்ம ஆழத்தில், நம்ம இருதயத்தின் ஆழத்தில் காரியங்களை ஒழிச்சு வைக்கக்கூடாது. கர்த்தரிடத்தில் நம்மளை முழுசாக அர்ப்பணிக்கும் பொழுது இருள் நம்மளை விட்டு கடந்து போகும். இருளுங்கிறது பிசாசை குறிக்கிறது, இருளுங்கிறது தீமையை குறிக்கிறது, இருளுங்கிறது கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களை குறிக்கிறது. அப்போ நம்ம எதை பார்க்குறோம், இருளுங்கிறது என்னங்கிறத பார்க்குறோம். அதை படைத்தவர் அவர் தான், ஆனால் அதை இருளையும் வெளிச்சத்தையும் பிரிச்சுட்டாருங்கிறத பார்க்குறோம். இப்போ நம்ம ஒளிங்கிறத குறித்து பார்க்கலாம். யோவான் 3:19, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. ஒளியானது உலகத்தில் வந்ததுன்னா, உலகத்தில் வந்த ஒளி யார்? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் ஒளி. இருளுங்கிறது பிசாசின் கிரியைகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா விளங்குது. அது மட்டும் இல்லை, யோவான் 8:12 சொல்லுது, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். அப்போ பாருங்களேன், நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், நான் தான் ஒளிங்கிறார். அப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒளினா பிசாசு யார்? இருள். அவனோட கிரியைகள் என்ன? தீமையான காரியங்கள், கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள். இங்கே போட்டிருக்கு பாருங்க, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இந்த ஒளி எப்படிப்பட்ட ஒளி? ஜீவ ஒளி. உங்கள் வாழ்க்கைக்கு ஜீவனை கொடுக்கும். ஆனால் அவன் என்ன பண்ணுவான்? நீங்கள் யோவான் 10:10 வாசிச்சு பாருங்க. அவன் என்ன பண்ணுறான்னா, நம்மளை அழிக்கிறதுக்கு வரான், கொல்றதுக்கு வரான். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். அவன் வேறு எதுக்கும் வரமாட்டான். உங்களை உருவாக்கி நல்லாக்கிறதுக்கு வரமாட்டான். உங்கள் இருளை கடந்து போக பண்ணி உங்கள் இருளை அவர் அப்படியே முற்றிலுமாக அழித்து உங்களுக்கு வெளிச்சத்தில் நடத்த தான் ஆண்டவராகிய ஒளி, ஜீவ ஒளியாக நம்ம வாழ்க்கையில் வராரு. அந்த ஒளி ஜீவ ஒளி மட்டும் இல்லை, அது எப்படிப்பட்ட ஒளிங்கிறத வேதம் சொல்லித்தருது பாருங்கள். யோவான் 1:9, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. நம்மளை பிரகாசிப்பிக்கிற ஒளி. நம்ம வாழ்க்கை போக போக, ஐயோ எப்படி இருந்தால் நான் இப்படி ஆகிட்டேனே, அப்படி இல்லை, எப்படியோ கடந்தோம், ஆனால் இன்றைக்கி இப்படி என்னை மாற்றி வச்சுருக்காரு, ஒளியில் நடக்க வைக்கிறாரு, வெளிச்சத்தை கொடுத்துருக்காரு, என் வாழ்க்கைக்கு என் குடும்பத்தை நல்லா பிரகாசிக்க பண்ணுறாரு, அப்படி சொல்கிற மெய்யான ஒளின்னு இந்த இடத்துல நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அது ஜீவ ஒளியாக இருக்குது, மெய்யான ஒளியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த ஒளி எப்படிப்பட்ட ஒளின்னு 1 பேதுரு 2:9 வாசிக்கலாம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவரோட புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், எதுக்குள்ளே அழைக்கப்பட்டிருக்கிறோமோ ஆச்சரியமான ஒளி. அவன் எப்படிலாம் இருந்துச்சு இவன் வாழ்க்கை, எவ்வளோ கஷ்டப்பட்டான், எவ்வளோ வேதனைப்பட்டான், எப்படி இருந்தான், இவெல்லாம் திருந்துவானா, அப்படியெல்லாம் சில பேரோட வாழ்க்கை இருந்திருக்கும் பாருங்கள். ஆனால் அந்த ஆச்சரியமான ஒளியில் நம்மளை அழைச்சி நம்ம வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணிடுறாரு. மோசே தேவனுடைய சமூகத்தில் போகும் பொழுது அவன் முகத்தோட பிரகாசத்தினால மற்றவங்க பார்க்க முடியல, அவனோட முகத்தை கூட அவங்களால பார்க்க முடியல. நான் என்ன பண்ணுறானா, முகாடு போட்டுக்குவானா முகத்தை. அப்போ பாருங்கள், வெறும் முகத்த அளவில் மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையே பிரகாசமாக மாறுது. அப்போது நமக்கு ஜீவ ஒளியாக இருக்கிறாரு, வாழ்க்கையின் ஜீவ அதிபதியாக இயேசு இருக்கிறாரு, மெய்யான ஒளியாக இருக்கிறாரு, ஆச்சரியமான ஒளியாக இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையை எவ்வளோ ஆச்சரியமாக மாற்றுறாரு இயேசுவே. அந்த ஒளி அவரை நம்மளை பின்பற்றாமல் அந்த ஒளியை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், ஒளியின் பிள்ளைகளாய் நம்ம நடக்கணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த இருளுக்கும் ஒளிக்கும் வித்தியாசம் தெரியாமல், நாங்கள் செய்கிறதெல்லாம் கரெக்டு, நாங்கள் பண்ணுறது தான், நாங்கள் நினச்சது தான், நாங்களே ராஜா, நாங்களே மந்திரி, ஏன்னா ஆண்டவர் எங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்துருக்குறாரு, நீ விருப்பப்பட்டு என்னை ஃபாலோ பண்ணலாம், நீ விருப்பப்பட்டால் என் பின்னாடி வரலாம், நீ விருப்பப்பட்டினா வரலாம் அப்படின்னு ஆண்டவர் எனக்கு சுதந்திரத்தை கொடுத்துருக்கான்னு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, தங்களுக்கு தாங்களே நியாயாதிபதிகளாக இருந்து தங்கள் இஷ்டம் போல் நடக்கிறாங்களாம். அதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 5:20 வாசிக்கலாம்.
தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கர்த்தருக்கு பிடிக்காதெல்லாம் பண்ணிவிட்டு கர்த்தருக்கு பிடிக்காதெல்லாம் இல்லை, கர்த்தருக்கு இந்த காரியம் பிடிக்கலன்னா இந்நேரம் எங்களை அழிச்சு போட்டிருப்பாரே, நாங்கள் ஜீவனோடு தானே இருக்கோம், நாங்கள் நல்லா இருக்குமே, நாங்கள் வசதியாக இருக்குமே, எங்களுக்கு எந்த குறையும் இல்லையா அப்படின்றாங்க. ஆவிக்குரிய ரீதியில் அவங்க எப்படி போயிட்டுருக்குறாங்க, இருளை நோக்கி போய் கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு விளங்கலை. ஏன்னா இது ஜீவ ஒளி, உங்களை ஜீவனை நோக்கி தான் நடத்தும், இயேசுவை நோக்கி தான் நடத்தும், இயேசுவின் பாதையில் தான் உங்களை நடக்க வைக்கும். ஏன்னா இது மெய்யான ஒளி, பொய்க்கு துணை போவாது. இது உங்களை பிரகாசிப்பிக்க வைக்கும், உங்களை டல்லாக்காது, டிம்மாக்காது, உங்களை அற்புதமாக நடத்தும். இது ஆச்சரியமான ஒளி, ஆச்சரியமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நடத்தும். பாருங்கள், மற்றவர்களுக்கு நடக்காத அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இன்னும் இப்படிலாம் உனக்கெல்லாம் இப்படி நடக்குது, எப்படிலாம் எனக்கெல்லாம் எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுற அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நாம் நம்ம இஷ்டம் போல் நடக்காமல் கர்த்தருடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்து வாழும் பொழுது நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய ஆச்சரியங்களை தேவன் நடத்துவார். சரிங்களா? அப்போ நம்ம சம்பந்தம் எது கூட இருக்கணும், நம்ம ஐக்கியம் எது கூட இருக்கணும், அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம எதை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம், ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் எது, இருள்னா என்னங்கிறத பார்த்தோம். அப்போது அந்த இருளையும் ஒளியும் படைத்தவர் யார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நானே தான் படைத்தேன், படைச்சிட்டு அப்படியே விட்டுடல, எல்லாரும் இருளையும் பகல்லையும் கிடக்கலாம், வெளிச்சத்துலையும் கிடக்கலான்னு விட்டுடல, அது ரெண்டுத்தையும் தேவன் பிரிக்கிறார். ஏன்னா வெளிச்சம் நல்லது, தீமையானது எது, இருள். அதனால் பிரிச்சுறாரு. ஏன் பிரிக்கிறாரு, ஏன்னா வெளிச்சம் உத்தமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இது ரெண்டும் கலந்து கிடக்கக்கூடாது. நல்லதும் கெட்டதும், அதாவது விஷமும் நல்லதும் ஒன்றா இருக்கலாமா, இருக்கக்கூடாது. ஏன்னா விஷம் நல்லதோடு சேர்ந்துடுச்சுன்னா முற்றிலும் விஷமாயிரும். ஸோ அதனால தான் ஆண்டவர் இருளை பிரிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்மளுடைய இருதயத்தின் ஆழத்தில் எல்லாமே இருக்கணும் அப்படி கிடையாது. புதிய ஏற்பாடு நம்மளுக்கு என்ன சொல்லுது, ஒரே நாவில் தித்திப்பும் கசப்பும் வருமா, ஒரே ஊற்றில் அப்படிப்பட்ட தண்ணி கிடைக்குமா, இதே நாவால் தேவனை துதிக்கிறோம், மற்றவர்களையும் சபிக்கிறோம், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லி தருது பாருங்கள். அப்போ ஆண்டவர் பிரிக்கிறார். நம்ம இருதயத்தின் ஆழத்தில் தேவனை அப்படியே துதிக்கிறது மாத்திரமல்ல, மற்ற சகோதரர்களை பகைக்காமல், இருதயத்தில் கசப்பு வைக்காமல், கோபம், பொல்லாப்பு, பொல்லாங்கான காரியங்கள் இல்லாமல் நாம் அவருக்குள்ளே நடக்கும் பொழுது நம்ம இருளை கடந்து போகிறோம். அதே போல் ஒளிங்கிறது குறித்து நம்ம பார்த்தோம். இயேசுவை மெய்யான ஜீவ ஒளியாக இருக்கிறாரு. அந்த ஒளி ஆச்சரியமான ஒளியாக இருந்து நம்ம வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறதுங்கிற பார்க்குறோம். அதே போல் தான் இஷ்டத்துக்கு நடக்கிறவங்க அப்படி நடக்கும் பொழுது அவங்களுக்கு ஐயோன்னு வேதம் சொல்லுது. அவங்களுக்கு ஐயோனானதுங்க நரகம். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நடக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அது மட்டுமல்ல, நம்ம எதனுடைய சம்பந்தம் இருக்கக்கூடாது. ஒரு ராஜா இருந்தான், அவன் பேர் சாலமோன். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 11:2 வாசி பார்த்தீங்கன்னா, அவர் ஆசை வச்சுட்டாருன்னா அதோட ஐக்கியமாயிடுவார். அவருக்கு எங்கெல்லாம் போகிறாரோ, எங்கெல்லாம் போர் புரிகிறாரோ, எங்கெல்லாம் யுத்தம் நடத்துகிறாரோ அந்த பெண்களை அவருக்கு பிடிச்சிரும். அவர் அங்கே ஜெயிச்சிருவார், அந்த இடத்த கைப்பற்றுவார். அந்த பெண்ணோட அவருக்கு ஆசை வந்துடும், உடனே அவர் அதோட ஐக்கியமாயிடுவார். அப்போது நம்முடைய ஆசைகள் நம்மளை தேவையற்ற விஷயத்தில் ஐக்கியம் கொள்ள வைக்குது. அவனுடைய ஐக்கியம் என்ன ஆகுது, அவனுக்கு எத்தனை மறுமனையாட்டி எத்தனை மனைவி பாருங்கள், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச தான். அதனால் நான் உங்களுக்கு புள்ளி விவரம்லாம் கொடுக்கல, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவன் அதனால தான் வழுவி போய் கர்த்தர் பார்வைக்கு அவன் அருவர் பாரனாக மாறிட்டான். தாவீது போல் இவன் உண்மையாக இல்லைங்கிறத ஆண்டவரே அவனை குறித்து சாட்சி கொடுக்குறார். அதனால தான் விசுவாச வீரர்கள் பட்டியலில் இவன் பேர்லாம் இல்லை பாருங்கள், சாலமோன் பேர்லாம் வரல பாருங்கள் எபிரேயர் புத்தகத்தில். ஸோ இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் 2 கொரிந்தியர் 6:15-16 வசனங்களை வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு எது அப்படின்னா என்ன உங்களுக்கு விளங்குதா? அவிசுவாசியோடு விசுவாசிக்கு பங்கு எதுனா, கர்த்தரோட பிள்ளை இல்லாதவங்க, புதுசாக சர்ச்சுக்கு வரவங்க, அவங்கக்கிட்ட நம்ம பேசலைன்னா, அவங்கக்கிட்ட நம்ம ஒரு அன்பு செலுத்தலைன்னா எப்படி அவங்க ஆண்டவரை குறித்து அறிஞ்சு கொள்வாங்க? உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்ட அகாப்பி அன்பு எப்படி அவங்களுக்கு ஷேர் ஆகும்? இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போனா இங்கே என்ன சொல்கிறாரு, யூ கேன் பி ஃப்ரெண்ட்ஷிப் நாட் ஃபெலோஷிப்னு சொல்லி தராரு. இதை நான் முதல்ல கற்றுக்கிட்டேன். முதல்ல ஆண்டவருக்குள்ளே ரட்சிக்கப்படுறப்போ என்னோட ஒரு ஃப்ரெண்டு இந்த காரியத்தை சொல்லும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னடா இது, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் ஆனால் ஃபெலோஷிப் வச்சுக்க முடியாதுன்றாங்களா? அது எனக்கு அப்போ விளங்கலை. இப்போ விளங்குது பாருங்கள். நம்ம ஒருத்தர்கிட்ட பேசுகிறது தவறில்ல, கர்த்தர்கிட்ட வாங்கன்னு சொல்லி கொடுக்குறது தவறில்லை. ஆனால் அவன் பண்ணுற காரியத்தெல்லாம் அவனோட நம்ம உடன்பட்டு போகிறோம். அவன் பொய் சொல்கிறதுக்கு பொய்க்கு துணை போகிறோம். அவன் திருடுறதுக்கு அவன் காரியத்தில் நம்ம உடன்படும் பொழுது என்ன ஆகுது, அவன் கூட ஐக்கியமாயிடுறோம். விளங்குதா உங்களுக்கு? சாலமோன் ராஜா என்ன பண்ணான், அந்த பெண்களுடைய வழிபாட்டில் ஐக்கியமாயிடுறான். அதுதான் பிரச்சனை.
அதனால் நம்ம இதெல்லாம் புரிந்து கொள்ளணும் பாருங்கள். அதனால தான் 16வது வசனம் சொல்லுது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆலயம்ங்கிறது எவ்வளோ பரிசுத்தமானது. ஆலயத்தை நல்லா ஊரில் இருக்கிற குப்பையெல்லாம் தூக்கிட்டு வந்து தேவாலயத்துக்குள்ளேயா கொட்டுவாங்க? யோசிச்சு பாருங்கள். ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? இல்லாத பொல்லாப்பு, வீராப்பு, வைராக்கியம், தேவையில்லாத கசப்பு, வெறுப்பு, இதெல்லாம் என்ன பண்ணுறோம்? உள்ளத்தில் சுமந்துக்கிட்டு இருக்கும்போது தேவாலயத்தை என்ன பண்ணுறோம்? கெடுத்து போடுறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, விக்கிரகங்களுக்கும் ஆலயத்துக்கும் சம்மந்தம் இது. விக்கிரகம்னா நீங்கள் நினச்சிக்கூடாது வெறுமனே ஒரு சிலை செஞ்சு வச்சா அது மட்டும்தான் விக்கிரகம் இல்லை. நீங்கள் ஒரு காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது இயேசுவை விட எதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அது ஐடலாக மாறிடுது. உங்களுடைய லட்சியமாக இருக்கலாம், உங்களுடைய லட்சங்கள், பணத்து மேலே உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கலாம். எல்லாவற்றையும் இயேசுவுக்காக, இயேசு தான் என் வாழ்க்கையில் முதல்ல, மற்றதெல்லாம் அப்புறம்தான். அப்படி நீங்கள் போகும்பொழுது இயேசுவே உங்களுடைய தேவனாக இருக்கிறார். நீங்கள் மற்ற காரியத்தோடு பிணைக்கப்படாதிருப்பீர்கள். அதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, எபேசியர் 3:11 ஒரு ரகசியமான காரியம் நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறது இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது நம்ம எல்லாருக்கும் ஆண்டவருடைய கிருபையை அறிவிக்கணும். அதுக்கு நம்ம மேலே விழுந்த கடனாக இருக்கிறது. தேவன் எப்படிப்பட்டவர், நமக்காக ரத்தம் சிந்தினார், அதனால் அவரை குறித்து எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம ஒருத்தருக்கு போய் சுவிசேஷம் சொல்லணும், ஒருத்தருக்கு ஆண்டவர் குறித்து சொல்லணுங்கிறதுக்காக அவங்க வழியில் போய் சொல்லக்கூடாது. அவன் திருடுறான், நானும் போய் அவன் கூட திருடுறதுக்கு ஹெல்ப் பண்ணி நான் இயேசுவை பற்றி சொல்கிறேன்னா அப்படி சம்பந்தம் இல்லை. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:20. அஞ்ஞானிகள் பலியிடுகிறவர்களை தேவனுக்கல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாக இருக்க எனக்கு மனதில்லை. சொல்லுவாங்களே, நான் உங்கள் வீட்டு உப்பு தின்னுருக்கேன் அப்படின்னு. ஒரு வீட்டில் போய் சாப்பிட்டோம்னா அங்கே ஒரு உடன்படிக்கை ஆகிடுது. இந்த வீட்டில் நான் சாப்பிட்ருக்கேன், அந்த வீட்டோட எனக்கு ஒரு ஐக்கியம் ஆகிடுச்சு, அந்த வீட்டில் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, ஒரு இனம் புரியாத அவங்க வீட்டில் எனக்கு ஒரு உறவு புதுசாக உண்டாக்கப்பட்டிருக்கு, ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? நான் உங்கள் உப்பை தின்னு வளர்ந்துருக்கேங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ யார் வீட்டில் சாப்பிட்றோம், யார் கூட இருக்கிறோம், யாரோட ஐக்கியமாக இருக்கிறோம், யாரோட சம்பந்தங்கள் இருக்கிறோம், இதெல்லாம் முக்கியம் பாருங்கள். இது விளையாட்டு கிடையாது. நீங்கள் சும்மா போயிட்டு ஒரு காரியத்தை இதில் என்னங்க இருக்குது அப்படின்னு செய்யும் பொழுது உடன்படிக்கையில் அவங்க கூட கனெக்ட் ஆகிடுறீங்க. அப்போது அந்த உடன்படிக்கை, அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய கலாச்சாரங்கள், அவங்களுடைய காரியத்தோட நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் வெளிச்சமாய் இருக்கும் பொழுது இருளோடு உங்களுக்கு சம்பந்தம் இல்லையே. உங்களுக்கு ஐக்கியம் ஏது? ஐக்கியமே கிடையாது. நீங்கள் ஏன் போய் ஐக்கியத்தை வைக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் நம்மை பார்த்து இன்றைக்கு கேட்கிறார். நாம் இதை விளங்கி கொள்ள வேண்டும். அப்போது நம்ம பேயோடு கூட இல்லை. அதனால தான் தானியேல் உசாரெல்லாம் சொல்கிறான், ஐயோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய சிலைகளுக்கு, உங்களுடைய வழிபாடுகளுக்கு அந்த மாம்சத்தை புசிக்கும்படிக்கு கொண்டு வரீங்க, ஆனால் நானும் என் நண்பர்களும் மரக்கறி சாப்பிட்டுக்கிறோன்னு பிரதானிக்கிட்ட போய் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறான் பாருங்கள். நான் இதை செய்ய மாட்டேன், நான் ஐக்கியம் கொள்ள மாட்டேன் அப்படின்னு மனதார தீர்மானித்து ஆண்டவரோட பிள்ளைகளாக அவங்க அங்கே நிற்கும்பொழுது கர்த்தர் அவர்களுக்காக யார்கிட்ட இருந்து, எந்த ஐக்கியத்தில் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட இருந்தே ஹெல்ப் அனுப்புனார். நீங்களும் நானும் ஆண்டவருக்காக நிற்கும் பொழுது, இயேசுவோட ஐக்கியம் கொள்ளும் பொழுது, ஒளியோடு ஐக்கியம் கொள்ளும் பொழுது, ஜீவ ஒளியாக ஆச்சரியமான ஒளியை பின்பற்றி நடக்கும் பொழுது நமக்காக ஆண்டவர் அநேக வாசல்களை திறப்பார். தேவையற்ற ஐக்கியத்தை நம்மக்கிட்ட இருந்து முறிச்சு போடுவார். தேவையில்லாத உடன்படிக்கையில் நம்மளை அவர் மாட்டி விட மாட்டார். ஆனால் நாமளா போய் எடுத்து தலையில் போட்டு கொள்ளக்கூடாது. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? சம்பந்தம் இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் நமக்கு சொல்லித்தரார். ஃப்ரெண்ட்ஷிப் வேறு, ஃபெல்லோஷிப் வேறு. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நம்ம நிறைவு செய்யலாம். 1 கொரிந்தியர் 1:9. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். யார் கூட நம்ம ஐக்கியம் இருக்கணும்? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடு கூட. ஒரு ப்ரேயர் முடித்ததும் சர்ச்சிலேருந்து நீங்கள் கிளம்பி வெளியே போகும்போது என்ன சொல்கிறாங்க அந்த இடத்துல? பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இயேசுவின் 2ஆம் வருகை மட்டும் நம்மோடு கூட இருப்பதாகன்னு சொல்கிறாங்க பாருங்கள்.
எதுக்கு சும்மா சொல்கிறாங்களா? உங்கள் ஐக்கியம் ஆவியானவரோட கூட இருக்கணும். உங்கள் ஐக்கியம் உங்களுக்காக ரத்தம் சிந்தின இயேசுவோட கூட இருக்கணும். உங்கள் ஐக்கியம் உங்களை உண்டாக்குன பிதாவோடு கூட இருக்கணும். ஏன்னா அவர் இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார். ஏன் பிரித்தார்? ஏன்னா வெளிச்சம் உத்தமம், வெளிச்சம் நல்லது. நீங்கள் நல்லவர்களாக இருக்கணும். நீங்கள் தேவனை போல மாறணும். நீங்கள் குட்டி இயேசுவை போல நீங்கள் கை நீட்டின அங்கே வல்லமைகள் பெருகணும். நீங்கள் போய் ஒருத்தருக்காக ஜெபிக்கும்போது அங்கே பிரச்சனைகள் மாறணும். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக பிரகாசிக்கணும் உங்கள் வாழ்க்கை. அதுதாங்க அவருடைய எண்ணம். உண்மையுள்ள தேவன் உங்களை அழைச்சிருக்கும் பொழுது நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். அதனால தான் ஒளிக்கு இருளுக்கும் சம்மந்தமே இல்லையே, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு உங்களை தற்பரிசோதனை பண்ணும்படிக்கு பவுல் நம்மளோடு கூட பேசுகிறார். இதை நம்ம கேட்டு விட்டோம். இனிமேல் இதன்படி நம்ம நடந்து கொள்ளும், ஜெபித்து நிறைவு செய்யலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். இந்த வேலையில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வீக தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள ராஜா, இப்பொழுதும் எங்கள் மத்தியில் இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை பலப்படுத்தி இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது ஐக்கியம் கூடாது என்பதை குறித்து ஒளியாகிய ஜீவ ஒளி, மெய்யான ஒளி, எங்களை பிரகாசிப்பிக்கிற ஒளி, ஆச்சரியமான ஒளி இடத்தில் எங்களை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. இதற்காகவே நாங்கள் அழைக்கப்பட்டோம். ஒளியிலே நடக்கும்படிக்கு, இருளிலே நடக்க அல்ல. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தின் ஆழத்தில் கிடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடும்படிக்கு உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்கள் குடும்பமும் இயேசுவின் நாமத்தினாலே தேவனோடு ஐக்கியமாக இருக்கவும், தேவனுடைய இரத்தத்தோடு ஐக்கியமாக இருக்கும். கர்த்தருடைய புதிய உடன்படிக்கையான அந்த இரத்தமும் அப்பமும் புசித்து அந்த பலிபீடத்தோடு அவர்கள் ஐக்கியமாக இருக்கிறார்களே, அவர்கள் பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியமாக இருக்கும். தேவனுடைய வசனத்தின்படி நடக்கிறவர்களாக தேவனோடு கூட தேவ வழிகளில் ஐக்கியமாக இருக்க அவர்களை எல்லாவற்றையும் பாதுகாத்து நடத்துவீராக. இந்த பிள்ளைகளை உமக்கு ஏற்ற சாட்சிகளாக நீர் விளங்க பண்ணுவீராக. ஒருவருக்கே துதி கனம் மகிமை யாவற்றையும் ஏறெடுத்து இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஒளியின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுள்ள ஆவியனுடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் நம் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மட்டும் நம்மோடு கூடவே இருப்பதாக. ஆமேன். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவனின் வெளிச்சம். God bless you.